பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்கள் தருகின்ற உத்தரவாதம் மனிதர்கள் நாம் தர முடியுமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களுக்கு எதிராகத்தான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடை வண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், செத்து போனோம் சவப்பெட்டியும் சுடலை விறகும் கூட மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான். மனிதா, நீ புனிதனாக வேண்டுமா? மரத்திடம் போ, ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதி மரம் என்பதாக அந்த கவிதையை வைரமுத்தவர்கள் படைத்திருப்பார்கள். குறிஞ்சி நில கடவுள் திருமுருகனை நாம் வணங்குகிற பொழுது மூதாதையர்கள் நன்கே வணங்கினார்கள். மரங்களை வணங்கினார்கள், ஏரிகளை வணங்கினார்கள், அர்த்தமுள்ள வழிபாடு நடத்தினார்கள். அப்படித்தான் வழிபாடுகள் பிறந்தன. இறை பற்றிய புரிதல். அம்மை நோயிலிருந்து காத்த ஒரு காலகட்டத்தினுடைய தேவதைக்காக இன்று வரை இந்த மேற்கு மண்டல பகுதிகளில் எல்லாம் மாரியம்மன் கடவுள் திருவிழா என்பதும் கொடை என்பதும் கூழ் ஊற்றுவது என்பதும் எவ்வளவு பெரிய திருவிழாவாக இருக்கிறது இல்லையா? வாழ்வின் அனுபவங்கள், வாழ்வின் தேவைகளில் இருந்துதான் தெய்வங்கள் பிறந்திருக்கின்றன. காத்தவராயன் பிறந்திருக்கிறான், கொற்றவை பிறந்திருக்கிறாள், பத்திரகாளி பிறந்திருக்கிறாள், நற்றாயன் பிறந்திருக்கிறார், ஐயனார் பிறந்திருக்கிறார். எது அந்த காலகட்டத்தினுடைய தேவையோ அந்த காலகட்டத்தினுடைய தேவைக்கு ஏற்றபடி கடவுளர்களும் வந்திருக்கிறார்கள், தகவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழிபாட்டிற்குரியவர்களாகவும் காலாதி காலமாக போற்றி புகழப்படத்தக்கவர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். கிள்ளினால் பால் வருகிற இலைகளை உடைய மரங்களை வெள்ளக்காரன் பாதி முடிச்சுட்டு போயிட்டான். டி எஸ்டேட் கொண்டு வந்தா பாருங்க. டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். நம்முடைய எல்லா டெவலப்மெண்ட்டும் கண்களை விற்று சித்திரம் வாங்கக்கூடிய கதை. கண்களை விற்று சித்திரம் வாங்கக்கூடிய கதை. ரொம்ப அழகா ஒரு கவிதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேங்க. ரொம்ப அழகா ஒரு கவிதை படிச்சேன். மதுரக்கார தம்பி எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் ஆற்றில் ஆண்டுக்கு ஒரு முறை அழகரும் ஆண்டு முழுவதும் மணல் லாரிகளும் இறங்குகின்றன அப்படின்னு எழுதினார். இதோட ஒரு பஞ்சான கவிதையை நான் சமீபத்தில் படிக்கலைங்க. எங்கள் ஊர் ஆற்றில் ஆண்டுக்கு ஒரு முறை அழகரும் ஆண்டு முழுவதும் மணல் லாரிகளும் இறங்குகின்றன. நம்ம மனசாட்சி அது உறுத்துதா? உறுத்தலைன்னா நம்ம ஆன்மீகவாதிகளா இருந்து பயனில்லை.